ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2025 நடந்துகிட்ருக்கோம் பிக் ஜிஎஸ்டி ரீமேக் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ யாரோட பாக்கெட்டுக்கும் சும்மா இம்பேக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ எந்தெந்த பொருளுக்கு காசு ஏறி இருக்குது, எந்தெந்த பொருளுக்கு காசு இறங்கியிருக்குன்ட்டு ஃபுல்லாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் உங்களுக்கு இல்லைனா நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டினா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஒரே டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் மல்டிபிள் டேக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுது. 2025 ரிவிஷன் படி இது எங்கெங்கெல்லாம் இதாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாப்ஸ் மாற்றம் ப்ளஸ் சில பொருட்கள் அல்லது சேவைகள் கேட்டகரி ஷிஃப்ட்லாம் இது ஒர்க் ஆகுது. இப்போ ஆர்டினரி பீப்புளுக்கு டெய்லி லைஃப்பில் இது எப்படி இம்பேக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் காட் காஸ்ட்லியர் இன் ஜிஎஸ்டி 2025ன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இல்லை உங்களுக்கு ஷாக் ஆகிற ஐட்டம்ஸ் கூட இருக்குது, டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கேஜெட்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கேஜெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப்ஸ் இதெல்லாம் 12% 18% குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் கேமிங் கன்சோல்ஸ், ஸ்மார்ட் டிவி காஸ்ட்லியராக இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்டு சிப்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக ஜிஎஸ்டிக்கு இதாக இருக்குது. அதேமாதிரி ஜங்க் ஃபுட் பிராண்ட்ஸ் அன்ஹெல்த்தி ஹேபிட்ஸை டிஸ்கரேஜ் பண்ண இது கொண்டு வந்திருக்காங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா லக்ஸரி ஐட்டம்ஸ், கோல்டு, டைமண்ட் ஜுவல்லரி, பிராண்டட் வாட்சஸ், ஹை அண்ட் கார்ஸ் அதிக ஸ்லாப். இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிச் கான்ட்ரிபியூஷன் டு டேக்ஸ் போல். இதான் தேர்ட் கொண்டு வந்திருக்குது. லக்ஸரி ஐட்டம்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் அண்ட் டூரிசம். இதில் பார்த்திங்கன்னா எங்கே ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ், எஸ்பெஷலி பிஸ்னஸ் கிளாஸுக்கு இப்போ அதிகமாக்கியிருக்காங்க ஜிஎஸ்டியை அடுத்தது பார்த்திங்கன்னா லக்ஸரி ஹோட்டல்ஸ் எபோவ் ₹7,500 per night ஸ்லாப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த இதில் அஞ்சாவது எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்சியல் சர்வீஸ் தான். இது பார்த்திங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரீமியம்ஸ் அண்ட் பேங்கிங் சர்வீசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ 18% ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வாட் காட் சீப்பர் இன் ஜிஎஸ்டி 2025 பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா குட் நியூஸ் கூட இருக்குது. சில யூஸ்ஃபுல் ஐட்டம்ஸில் ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்குது. சரி, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி எசென்ஷியல்ஸ் தான். ரைஸ், வீட், பல்சஸ் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ஸ்லாப் 0 or 5% ஒன்லின்னு தான் இப்போ கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. அதே மாதிரி எடைபிள் ஆயில்ஸ், ஃப்ரெஷ் மில்கெல்லாம் இப்போ கம்மியாக இருக்குது, சீப்பராக இருக்குது. சரி, இந்த இதில் அடுத்தது ரெண்டாவது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன், மெடிசன்ஸ் அண்ட் ஜெனரிக் ட்ரக்ஸ் இது ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி இதில். அதேமாதிரி எஜுகேஷன் சர்வீசஸ், ஆன்லைன் கோர்சஸ், எட்டெக் இதெல்லாம் ஸ்லாப் 18% 12% கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் தேர்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் க்ரீன் டெக் தான் இருக்குது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், சோலார் பேனல்ஸ், ரினூவபிள் எனர்ஜி ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஹியூஜ் ஜிஎஸ்டியை கவர்மெண்ட் கட் பண்ணியிருக்காங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் புஷ் ஃபார் சஸ்டைனபிலிட்டி என்விரான்மெண்ட் கொண்டு வரதுக்காண்டி இதெல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நாலாவது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான். மெட்ரோ, லோக்கல் ட்ரெயின், பஸ் டிக்கெட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 0 ஜிஎஸ்டிக்கு நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் ப்ரைஸை அஃபோர்டபுள் ஃபார் மிடில் கிளாஸ் அண்ட் புவர் பீப்புள்ஸ்க்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல அஞ்சாவதுல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் எம்எஸ்எம்இ டூல்ஸ் தான். அப்போனா என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் ப்ராடக்ட்ஸ், பிஸ்னஸ் சாஃப்ட்வேர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருப்பாங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஃபார் என்டர்பிரினர்ஸுக்காண்டி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுற ஐட்டம்ஸில் ஜிஎஸ்டி இம்பேக்ட் கால்குலேட் பண்ணால் ஒரு மாதத்துக்கு மினிமம் ₹500 to ₹1,000 எக்ஸ்ட்ரா சேவ் அல்லது எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஜிஎஸ்டி சேஞ்ச் நல்லதா கெட்டதா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இதில் வர இம்பேக்ட் ஆன் காமன் பீப்புள் அண்ட் எக்கனாமின்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸுக்கு ஃபுட் சீப்பராக கிடைக்கும், பட் எலக்ட்ரானிக்ஸ் காஸ்ட்லியர் ஆகும். ரிச் பீப்புள்ஸ் லக்ஸரி குட்ஸும் காஸ்ட்லியர் ஆகும், ட்ராவலும் அஃபெக்டட் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத்துக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ் சீப்பராக கிடைக்கும், பட் கேஜெட்ஸ் காஸ்ட்லியர் ஆகும். ஃபார்மருக்கு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ஐட்டம் டேக்ஸ் ஃப்ரீ அண்ட் சப்போர்ட் கண்டினியூஸ். எக்கனாமிக் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிக் ஜிஎஸ்டி ரீமேக் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் எட்ஜ்டு ஸ்வாட் மாதிரி தான். சில செலவு குறையும், சில அதிகரிக்கும்.
கொஸ்டின் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பொருள் அதிக இம்பேக்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபேமிலிக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலி குரூப்லேயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் மனி நாலேஜ் ஈக்குவல் டு லைஃப் நாலேஜ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்தெந்த பொருள்லாம் இப்போ அதிகமாக இருக்குது ஜிஎஸ்டி அண்ட் எந்தெந்த பொருளுக்கெல்லாம் இப்போ கம்மியாக இருக்குது ஜிஎஸ்டின்னு. ஸோ இனிமேட்டு எந்தெந்த பொருள்லாம் ஜிஎஸ்டி காஸ்ட்லியராக இருக்கோ அந்தந்த பொருள்லாம் இனிமேட்டு கம்மி பண்ணிக்கணும். லைக் எக்ஸாம்பிள், ட்ராவலை கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிங்க. அண்ட் லக்ஸரி பொருட்கள் வாங்குறதையும் கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிங்க. லைக் ஷூஸ், பேக்ஸ், ஹேண்ட் பேக்ஸ், வாட்சஸ், இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்குறதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். அதே மாதிரி அன்ஹெல்த்தி ஃபுட்ஸுக்கு கவர்மெண்ட் இதுக்கு அதிக ஜிஎஸ்டி போட்டிருக்காங்கன்னா இதில் லிமிட்டு குறைக்கிறதுக்கு தான். ஸோ இதையும் இனிமேட்டு கம்மி பண்ணிக்கோங்க. விலை அதிகமாச்சுன்னா ப்ராடக்ட் சேல்ஸ் கம்மியாகும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பொருட்கள்லாம் அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ் இந்த இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி அதிகமாக்கியிருக்காங்க கவர்மெண்ட். இது ஒரு நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இனிமேட்டு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லேயும் கொஞ்சம் ஜிஎஸ்டி அதிகமாக்கியிருக்காங்க கவர்மெண்ட். அண்ட் அதே மாதிரி ஹெல்த் கேர், எஜுகேஷன், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் எம்எஸ்எம்இஸ், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம கவர்மெண்ட் ஜிஎஸ்டி ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபார்மர்ஸுக்கும் நல்ல ஹெல்ப் பண்ணுற மாதிரி டேக்ஸ்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ க்ளீன் அண்ட் கிறிஸ்பாக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா.